இதான் டீ தலை இதுதானே பறிக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. நாங்க இங்க இலைய எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லவும் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். நாங்க இந்த இலைய நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப 12 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சுல போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால ஜம்பாளிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் சொந்த நிலமா எல்லாம் 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா நாங்க வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க தேயிலை தோட்டத்துல வெளியேற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். செஞ்சு எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு 58 வயசு ஆச்சுங்க, நடக்க முடியல அப்படின்னா. காலு வலி, எனக்கு இடுப்பு வலிங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். நோய் விழுந்த மாதிரி இருக்குது. நோய் விழுந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடும். வீணா போயிடும். இதுக்கு நோய் விழுறதுக்கு மருந்து அடிக்கும். பூச்சி மருந்து அடிக்கும். நாயகன் சாமானிய